அருமையான ஏலிம் சபை குடும்பத்தினரை நான் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான கேள்வி, வரையில எடுத்துக்கொள்ளப்பட பரிசுத்தாவின் அபிஷேகம் அவசியமா? அபிஷேகம் பெறாவிட்டால் வரையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாதா என்ற ஒரு கேள்வியை ஒரு சகோதரன் கேட்டார். முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஆரம்பத்தில் 3 முக்கியமான அனுபவங்கள் உண்டு. முதல் அனுபவம் மறுபடியும் பிறப்பது. 2வது அனுபவம் ரட்சிக்கப்பட்டு இரட்சகரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது. 3வது அனுபவம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். முதல் அனுபவத்தை குறித்து யோவான் பிரசங்கிக்கும் போது, யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கும் போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, சமீபித்து வருகிறீர்கள். அடுத்த அனுபவம், ரட்சிக்கப்படும் போது நீங்கள் பரலோக ராஜ்யத்தை காண்கிற அனுபவத்துக்குள் வருகிறீர்கள். மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது அனுபவம் பரிசுத்தாவின் அனுபவம். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். மீண்டும் சொல்லுகிறேன், பரலோக ராஜ்யத்தை சமீபித்து வருகிற அனுபவம், பரலோக ராஜ்யத்தை காண்கிற அனுபவம், பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற ஒரு அனுபவம். இன்னும் பல அனுபவங்கள் இருக்கின்றன. பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம், பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் என்று அழைக்கப்படுகிற சிறியவன் என்று அழைக்கப்படுகிற அனுபவம். இன்னொரு அனுபவம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரங்கள், நித்திய வாசஸ்தலங்கள், கிரீடங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். சரி, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்றால் பரலோகத்தை காணக்கூடிய பரதேசி, பரலோகத்தை காணக்கூடிய புதிய பூமி, அதை காண்கிற ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைக்கும். நரகத்துக்கு தப்பி விடுவான், பாதாளத்துக்கு தப்பி விடுவான், நித்திய வேதனைக்கு தப்பி விடுவான். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் 4 நிபந்தனைகளை வைத்தார். முதல் நிபந்தனை, மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். யோவான் 3:5 வேதம் சொல்லுகிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். 3வது அனுபவம் மத்தேயு 5:20 சொல்லப்பட்டு இருக்கிறது, பரிசேயர் சைசேயருடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். 4வது அனுபவமாக வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தை பூரணமாய் செய்கிறவனே அல்லாமல் அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலே அந்த எக்கால சத்தம் ஊதப்படுகிற அந்த நேரத்தில், கிறிஸ்து மகிமையின் ராஜாவாய் வெளிப்படுகிற நேரத்தில் உங்களுடைய சரீரம் மறுரூபம் அடைந்தால்தான் கர்த்தருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போக முடியும். இதற்கு 2 நிபந்தனைகள் உண்டு. நீங்கள் கர்த்தருடைய வருகை நாளிலே மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றால், முதலாவது கிறிஸ்துவாகிய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். 2வது உயிர்ப்பிக்கிற வல்லமையான ஆவியானவர் உங்களில் தங்கியிருக்க வேண்டும். ஒரு விதை இருக்கிறது, விதையாயிருந்தாலும் அதற்குள்ள ஜீவன் இருக்கிறது. அது நிலத்தில் விதைக்கும் போது தண்ணீரும் சூரிய வெளிச்சமும் அதை உயிர்ப்பிக்கிறது, செடியாக வருகிறது. கர்த்தருடைய வருகையில் காணப்பட கிறிஸ்துவாகிய ஜீவன் இருக்க வேண்டும், ஆவியானவருடைய வல்லமையும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆவியானவர் தான் உங்களை உயிர்ப்பிக்கிறார், ஆவியானவர் தான் உங்களை மறுரூபப்படுத்துகிறார், ஆவியானவர் தான் மகிமையின் மேல் மகிமை அடைய செய்ய உங்களுக்கு உதவி செய்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது யார் தெரியுமா? தேவதூதர்கள் அல்ல, சீஷர்கள் அல்ல, ஆவியானவர் தான் அவரை உயிர்ப்பித்தார். ஆகவே தான் ரோமர் 8:11 சொல்லுகிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர் உங்களில் தங்கியிருந்தால்.
கிறிஸ்துவை மரித்தோரிந்து எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஆகவே ஆவியானவர் இருந்தால்தான் வருகையில் உயிர்ப்பிக்கப்பட முடியும். இந்த நாட்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அருமையான நாட்கள். ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். ஒரு பின்மாறி அபிஷேகத்தை தந்து கொண்டிருக்கிறார். இது கிருபை நாட்களிலே உங்களை ஆராய்ந்து கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி தாழ்மையோடு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருடைய வருகையில் காணப்பட வேண்டும். அந்த நோக்கத்தோடு இந்த கிருபையின் தருணங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.